Hi friends, welcome to our channel. நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா grill houseங்க. நம்ம ரெகுலரா வர பிளேஸ் தான். இன்னைக்கு வந்து இங்க ஒரு சில யூனிக்கான ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு. என்னென்னங்கிறது நம்ம டேஸ்ட் பண்ணுவோம். இந்த grill house எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பல்லடம் ரோட்ல திருப்பூர்லங்க தென்னம்பாளையம் ஸ்டாப்பிங்ல இருக்கு. தென்னம்பாளையம் ஸ்டாப்புக்கு கொஞ்சம் பல்லடம் போற வழியில ஒரு 200 மீட்டர் வரணுங்க. நம்ம இன்னைக்கு ஒரு சில யூனிக் ஐட்டம்ஸ் இருக்கு. நம்ம அதை என்ன ஏதுங்கிறத பார்க்கலாம். இங்க ரெஸ்டாரண்ட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாவே இருக்குங்க. 2 செக்ஷன் இருக்கு. நமக்கு வந்து ஏசி ரூம் வேணும்னா உள்ள ப்ரைவேட்டாக ரூம் இருக்குங்க. இங்க நிறைய டேபிள் போட்டு வச்சிருக்காங்க. அப்புறம் இங்க பிளேஸ் இல்லைனாலும் முன்னால நமக்கு சோஃபா போட்டு நிறைய சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கு. அங்கேயே ஏசி தான். 2 செக்ஷனுமே ஏசி தான். இங்க யூனிக்கான ஐட்டம்ஸ் பாத்தீங்கன்னா ஃபிஷ் வந்து வாழையில வந்து பொளிச்சது, அப்புறம் சிக்கன் பார்பிக் பாத்தீங்கன்னா இங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குங்க. இவங்க ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறது. ஷவர்மா ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு. பட் எப்போது வந்தா ஷீவ் டேஸ்ட் பண்ணுவாங்க. நம்ம இங்க ஆர்டர் பண்ண ஐட்டம்ஸ்ல 2 ஐட்டம் வந்திருக்குங்க. இது ரெண்டுமே இங்க யூனிக்னு சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா சிக்கன் ஸ்டப் பண்ணியிருக்காங்க. பார்க்குறக்கு வந்து ரோலில் வந்து சிக்கன் வச்சு ஃப்ரை பண்ணியிருக்காங்க. அது கூட வெஜ் மயோ கொடுத்துருக்காங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. லாலிபாப் மாதிரி இருக்குது பார்க்குறக்கு. டேஸ்ட் பண்ணி பார்த்தலாங்க. பாருங்க சிக்கனுக்குள்ளதான் ஸ்டப் வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த ரோல் மாதிரி இருக்குது சிக்கனு. பார்த்தீங்கன்னா சிக்கனு உள்ள வந்து ஒரு சில மசாலா மாதிரி வச்சுருக்காங்க. உள்ள என்ன வச்சுருக்குங்க அதுக்குள்ளார? மசாலாங்க. சிக்கனுக்குள்ளார ஸ்டப் வச்சு கொடுத்துருக்காங்க. சாப்பிட்றதுக்கு வந்து உண்மையிலே வேறு லெவலில் இருக்குங்க. நல்லா ஃப்ரை பண்ணியிருக்காங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. உள்ள மசாலாஸோட அந்த என்ன சொல்கிறதுங்க ஒரு மாதிரி புளிப்பு டேஸ்ட் வருது. நல்லா இருக்கு. வெஜ்ஜுக்கு வந்து வெஜ் மயோஸ் கூட வச்சு சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்குங்க. கண்டிப்பாக வந்தீங்கன்னா ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. சரி அப்படியே இருக்கு. பிடிச்சிருக்கா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாழை இலையில ஃபிஷ் வந்து பொளிச்சதுங்க. வஞ்சரம் ஃபிஷ்ஷு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். இல்லை பாருங்க, வாழை இலையில வந்து இந்த வாழை இலை நாரை வச்சே கட்டி நம்ம ஃபஸ்ட் டைமாக இந்த ஃபிஷ் வந்து டேஸ்ட் பண்ணுறேங்க. வாழை இலையில வஞ்சரம் ஃபிஷ் வந்து பொளிச்சது ஃபஸ்ட் டைமாக நம்ம இங்கே டேஸ்ட் பண்ணுறோம். இதுக்கு மேலே பொளிச்ச ஃபிஷ் வந்து நம்ம சாப்பிட்டதில்லை. ஃபஸ்ட் டைமுங்க ஃபிஷ் பொளிச்சது. பாருங்க, ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ணி ரொம்ப சூடாக இருக்குங்க. ஆனியன் நிறையா மிளகாய் எல்லாம் போட்டு மசாலாஸுங்க. மசாலா வாசம் நல்லா கிடைக்குதுங்க நமக்கு. நல்லா சூடாக இருக்குது. தொடவே முடியல. பாருங்க ஃபிஷ்ஷு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. நல்லா சூடு. தொடவே முடியலங்க. இருக்கட்டும். அந்த இலையோட வாசம், அந்த இலையோட டேஸ்ட் எல்லாமே கிடைக்குதுங்க. செம்ம டேஸ்ட். மசாலா நல்லா இறங்கியிருக்குங்க. நல்லா சுட சுட தரமாக இருக்குங்க. இந்த ஆனியன்லாம் இருக்கு, ஃப்ரை பண்ண ஆனியன். நல்லா புளிப்பாக இருக்குங்க. ஆனியனில் வந்து லெமன்லாம் விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கூட இந்த ஆனியனு இந்த புளிப்பாக இருக்கிற இந்த மசாலாவை ஃபிஷ் கூட வச்சு சாப்பிடும்போது
சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணலாம். ஃபிஷ் உனக்கு பிடிச்சிருக்கா? ஓகேங்க. இது ரெண்டுமே இங்கே யூனிக் ஐட்டம். மூணாவதாக பார்க்குறதும் யூனிக் ஐட்டம் தாங்க. சிக்கன் பார்பிக் வந்து ஒரு சில இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செமி மசாலா டைப்பில் இருக்காதுங்க, ரொம்ப ட்ரையாக இருக்கும். சிக்கன் பார்பிக் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக ஈஸியாக பிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா போன்லெஸ் சிக்கனுங்க, ஈஸியாக பிச்சு நம்மளால் சாப்பிட முடியும். டேஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா மைல்டாக இருக்கும், காரமெல்லாம் எதுவுமே இருக்காது. புளிப்பு, சிக்கனோட டேஸ்ட்டு, அது கூடவே மைனஸ் க்ரீன் சட்னி. அது கூட வந்து இந்த சிக்கன் பார்பிக் பார்த்தீங்கன்னா வெஜ் மைனஸ் க்ரீன் சட்னி, இப்போ வினிகர் ஆனியன் சொல்லிட்டு இது வந்து மசாலா டைப்பில் கொடுப்பாங்க. ஆனியன் வந்து புளிப்பாக இருக்கும். சால்ட்டு புளிப்பு சால்ட் டேஸ்ட்டில் வருங்க. இந்த சிக்கன் பார்பிக் வந்து இந்த 3 ஐட்டம்லாம் வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் வேணுங்கிற மாதிரி. ஆனியனோட வச்சு சாப்பிடும்போது மசாலா டைப்பில் இருக்குங்க. நமக்கு ட்ரை ஐட்டமாக வேணும்னா நம்ம மைனஸ் கூட வச்சு சாப்பிடலாம். வெஜ் மைனஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இனிப்பாக நல்லா அந்த பூண்டு இஞ்சி அந்த ஃப்ளேவர்லாம் நம்ம கிடைக்குதுங்க. சிக்கன் பார்பிக்கும் நடக்குங்க. இது 3 ஐட்டமே வந்து இங்கே யூனிக் ஐட்டங்க, வேற எங்கேயும் வந்து நம்ம இது வரைக்கும் டேஸ்ட் பண்ணதில்லை. அதுவும் ஃபிஷ் வந்து வாழலையில் வந்து பொழிச்சது வஞ்சரம் ஃபிஷ்ஷு வேற லெவலில் இருக்குங்க. இன்னும் சூடு குறையவே இல்லைங்க. மித்தெல்லாம் ஒரு அந்த அளவுக்கு ஹீட்டாக இல்லை, பார்த்தீங்கன்னா பயங்கர சூடு, ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க ஃபிஷ்ஷுமே சாப்பிட்றதுக்கு. சிவக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சுங்க. மசாலாஸ் நல்லா இறங்கியிருக்குங்க ஃபிஷ்ஷில். ஃபிஷ் உண்மையிலே சூப்பராக இருக்குங்க, வேறு லெவல். கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அது போல இங்கே சவர்மா ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம என்னைக்காவது இங்கே வந்தோம்னா டேஸ்ட் பண்ணுவோம். சிவு வந்து ட்ரை பண்ணுவோம், அப்படி ஆளுக்கு ஒரு பீஸ் சாப்பிடுவோம். இது வந்து பிளேட் சவர்மான்னு சொல்லிட்டு 2 பக்கம் வந்து ரொட்டி மாதிரி வச்சு உள்ள சிக்கன் வந்து சவர்மா உள்ள வந்து ஸ்டப் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப குவாலிட்டியாக நீட்டாக இருக்குங்க பார்க்குறதுக்கு, சாப்பிட்றதுக்குமே சாஃப்டாக இருக்குது சிக்கன். ரொட்டிலாம் அவ்வளோ ஹார்டாக இல்லை, ரொட்டி ரொம்பவுமே சாஃப்டாக இருக்குது. எப்பவுமே சூப் ஐட்டம் பார்த்தீங்கன்னா முதல்ல சாப்பிடுவோம். இங்கே வந்து நம்ம ஃபஸ்ட்டு யூனிக் ஐட்டம்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டோம். திடீர்னு சூப் வேணும்னு கேட்டாங்க. நம்ம ரிவர்ஸில் போயிட்டு இருக்கோம் ஆர்டரு. அதனால் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா சிக்கன் கிளியர் சூப்புங்க. பார்த்தீங்கன்னா பெப்பர்னு போட்டிருக்காங்க, அப்படியே தெரியுது சிக்கன் போட்டிருக்காங்க. சூப்பில் வந்து சிக்கன், அது போக நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டிருக்காங்க. பார்க்குறக்கு டெம்ப்டாக இருக்குது குடிக்கிற மாதிரி. பட் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகேங்க, நார்மலாக இருக்குது. நம்ம பட்டர் நான் ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஒரு 2 மட்டும். இதில் வந்து பொளிச்சதில் நிறைய மசாலா இருக்குது, டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கருவேப்பிலை. ஸோ நம்ம அந்த பட்டர் நானுக்கு வந்து பொளிச்ச அந்த மசாலா வச்சு சாப்பிட்றோம். ஓரளவுக்கு இருக்குங்க, ஆனால் அந்தளவுக்கு செட் ஆகலை. நார்மல் கிரேவி மாதிரி இல்லை. இந்த ஃபிஷ்ஷுக்கு தான் வந்து இந்த பொரிச்ச மசாலா வந்து நல்லா செட் ஆகுது. ஃபிஷ்ஷை வந்து இந்த மசாலாவோட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குது. பட் ரொட்டிக்கெல்லாம் செட் ஆகலைங்க. பிரியாணிங்க இங்கே பார்த்தீங்கன்னா லெக் பீஸ் வச்சு கொடுத்தாங்க ஒரு பிரியாணி. இங்கே சிக்கன் வர மாட்டேங்க, நழுவிட்டே போகுதுங்க. நல்லா சாஃப்டாக இருக்குது சிக்கனு. ரைஸ் பாருங்கள் ரொம்பவுமே சாஃப்டாக, பார்க்குறக்கு டெம்ப்ட் ஆகுது நல்லா சாப்பிட்றதுக்கு. மசாலா வந்து ரொம்ப சாஃப்டாக மைல்டாக இருக்குது, காரமெல்லாம் இல்லைங்க. ஒரு நெய் சாதம் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. பட் பிரியாணியோட டேஸ்ட் நம்ம கிடைக்குது. இந்த பிரியாணி வந்து கேரளா ஸ்டைல் பிரியாணி மாதிரி இருக்குங்க. கிரேவி
இதுக்கு வந்து ரைத்தா கொடுத்துருக்காங்க, கிரேவியோட வச்சு சாப்பிடலாம். கிரேவியோடு வச்சு சாப்பிடும்போது என்ன சொல்கிறேங்க, கிரேவி பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணியாட்டம் இருக்குது, புளிப்பு கிடைக்குதுங்க நல்லா பிரியாணிக்கு. நமக்கு நல்லா வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சாஃப்டாக மைல்டாக இருக்குது. கொஞ்சம் இனிப்பு புளிப்பு டேஸ்ட் வருதுங்க பிரியாணி கூட சாப்பிடும்போது. நல்ல நெய் சாதம் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. கேரளா ஸ்டைல் பிரியாணி நல்லா இருக்குது, கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்ப்போம். சிக்கன் பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது. பிரியாணியில் ஒரு லெக் பீஸ் கொடுத்தாங்க, இந்த லெக் பீஸ்க்கும் பிரியாணிக்கும் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். பிரியாணிக்கு வந்து பீஸ் சமையல் பொறுத்து நமக்கு லெக் பீஸ் சமைச்சதுனால கண்டிப்பாக பிரியாணியோட டேஸ்ட் நல்லா இன்க்ரீஸாக இருக்குது. இதுதான் சிக்கனு முழுவா வந்து ஸ்டஃப் வச்சு கொடுத்துருக்காங்க, மசாலா. ஆறிடுச்சுன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்குங்க. சூடாக இருக்கும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக சாஃப்டாக இருந்தது. கொஞ்சம் சூடாக இருக்கும்போது கொஞ்சம் ஹார்டாகிடுது. பட்டர் நானுக்கு கிரேவி பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் மஞ்சூரியன் செமி கிரேவி டைப்புங்க. மசாலா நல்லா திக்காக இருக்குங்க, நல்லா தண்ணியாட்டம் இருக்குது, நிறையாவே கொடுத்துருக்காங்க கிரேவி. சிக்கனுமே பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்குது பார்க்குறக்கு, போன்லெஸ்ன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பட்டர் நான் பீஸை பிச்சு போன்லெஸ் சிக்கனுங்க, நல்லா சூடாக இருக்குது கிரேவி. இனிப்பாலாம் இல்லைங்க, இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நார்மலாக மஞ்சூரியன் கிரேவி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட் டேஸ்ட்டு கிடைக்கும், இங்கே கொஞ்சம் மசாலா ஓரளவுக்கு தாங்க இருக்குது. பட் சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. சிக்கன் சாப்பிட்றதுனால மசாலா நமக்கு சுமாராக தாங்க இருக்குது. சோய் சாஸ் வந்து ரொம்ப ஆட் பண்ணிட்டாங்க, அந்த சாஸோட டேஸ்ட் தான் நமக்கு கிடைக்குது. சிக்கன் மஞ்சூரியனுக்கான அந்த ஸ்வீட் டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கல கிரேவியில். ஆனால் சிக்கன் நல்லா இருக்குங்க, சிக்கன் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது. பட் ரொட்டிக்கு வந்து இந்த கிரேவி எனக்கு செட் ஆகலை. சோய் சாஸ் டேஸ்ட்டு ஒரு மாதிரி ஆடாக இருக்குது நம்ம சாப்பிட்றது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா லெமன் சோடாங்க ஸ்வீட்டு 2/4 ஆர்டர் பண்ணோம், அதான் கொஞ்சம் குவான்டிட்டி கம்மியாக இருக்குது. டேஸ்ட் நல்லா குவாலிட்டியாக இருக்குங்க, நல்லா ஜில்லுன்னு இருக்குது. கடைசியாக இந்த லெமன் சோடாவோட நம்ம முடிக்கிறதுங்க எங்கள் டின்னரு. முன்னாடியே இங்கே ஆர்டர் பண்ண ஐட்டம்ஸ் நிறையா யூனிக் ஐட்டம்ஸு, வேறு எங்கேயும் நம்ம டேஸ்ட் பண்ணதில்லை. டேஸ்ட்டும் நல்லா இருந்தது. அந்த வஞ்சரம் ஃபிஷ் பொரிச்சது, இந்த சிக்கன் ஸ்டஃப் பண்ணது, சிக்கன் பார்பிக்யூ நல்லா இருந்ததுங்க. நம்ம சேனலில் இந்த மாதிரி ஃபுட் வீடியோஸும் நிறையா வருங்க. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச ரெஸ்டாரண்ட்னா கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம போய் சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.